அதனால பெண்கள் எப்போதுமே தைரியமாகவும் போல்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம தொழில் பண்ணணும். இல்லை ஐ கேம்ப் போடணும்னு இருக்கிறேன். நாங்கள் எப்போதுமே அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை ஐ கேம்ப் போடுவோம், டெண்டல் கேம்ப் போடுவோம். பல்லும் கண்ணும் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். அதனால கேம்ப் மாதிரி மாதம் ஒரு கேம்ப்பு அந்த மாதிரிலாம் போட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பஞ்சாயத்துக்கு. அப்புறம் படித்த பிள்ளைகள்லாம் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிரும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இந்த மீடியமான படித்தாங்கல்ல, ஒரு 8th 10th படிச்சுட்டு அவசரத்தில் அவங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருப்பாங்க, சீக்கிரம் மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவங்க வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, பெண்களுக்கு தையல் பழகி தையல் மிஷின் நான் வாங்கி கொடுப்பேன். எப்போதுமே 4 மாதத்துல தையல் பழகிடலாம். ப்ளவுஸ் தச்சிடலாம், சுடிதார் தச்சிடலாம். நாங்கள் அதை செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் கோயம்புத்தூர்ல. ஒரு இது மாதிரி ஆரம்பிச்சு, இல்லை பெண்களுக்கெல்லாம் ஏன் வீட்டில் சும்மா இருக்கணும், சீரியல் பார்த்துட்டு நிறைய பெண்கள் இருப்பாங்க, ஒரு 2 சீரியல் பார்க்கட்டும், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு. மீதி நேரம் 4 மணி நேரம் தச்சா கூட போதும். ஒரு ப்ளவுஸ் தச்சாலே 300 ரூபாய் 500 ரூபாய் வருது. அதனால உங்கள் அளவுக்கு தச்சுக்கோங்க. நீங்க சேல் பண்ணுறாங்க கூட இன்ஸ்கர்ட்டு, மஞ்சப்பை, பிளாஸ்டிக் தான் இப்போ நம்ம ஒழிச்சிட்டோம் நம்ம. அதேமாதிரி மஞ்சப்பை கூட தச்சு நம்ம ஸ்டோர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அது மாதிரி ஏதோ அது மாதிரி கொடுக்கும்போது நம்ம கையிலையும் கொஞ்சம் காசு இருக்கும். எப்போதுமே பெண்களுக்கு அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க சிறுவாட்டு காசுன்னு சொல்லுவாங்க. அப்போ சேர்த்து அந்தந்த டப்பாலையெல்லாம் போட்டு வைப்பாங்க. மசாலா டப்பா, அங்கங்கெல்லாம் அரிசி டப்பா அதெல்லாம் போட்டு வைப்பாங்க அந்த ஜாடியிலாம். அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் கையில் காசு இருந்தாலே ஒரு தைரியம் வரும், நல்ல ஒரு போல்டாக இருக்கும். அந்த நம்ம குழந்தைகளுக்கும் ஏதாவது கேட்குறாங்களா, டக்கு நம்ம கணவரை எதிர்பார்க்க தேவையில்லை, நம்ம அம்மா அப்பாவை எதிர்பார்க்க தேவையில்லை. நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா இருந்தாங்க நம்ம எடுத்து நம்ம வாங்கி கொடுப்போம். ஏதாவது சாப்பிட்ற ஐட்டமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்கிற ஐட்டமாக இருந்தாலும் நம்ம வாங்கி கொடுப்போம். அதனால் பெண்கள் எப்போதுமே தைரியமாகவும் போல்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம தொழில் பண்ணணும், சும்மா யாரும் இருக்கக்கூடாது. எப்போதுமே எனக்கு அது ஒரு எப்போதுமே வேலை செய்யணும்னு தோணும். ரொம்ப கடினமாக வேலை செய்யணும்னாலும் மீடியமான வேலை செஞ்சுட்டு குடும்பத்தை ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணும், சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் கணவர் ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சால் குடும்பத்தில் முன்னேற்ற முடியாது. 2 பேரும் வேலை செஞ்சால் தான் குடும்பம் முன்னேறும்.